ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கதை என்ன சொல்ல போகிறேன்னா, எப்போவுமே நம்ம ஏதாவது ரகசியம் வச்சுருந்தோன்னா இன்றைக்காவது ஒரு நாள் அந்த ரகசியம் வெளியே வந்துடும். இதுக்கு உதாரணமாக இந்த கதையை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்களாம். அந்த ராஜாவுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் ஒட்டு கேட்குற பழக்கம் இருக்குமா. யார் பேசினாலும் அப்படியே தூரத்துலேருந்தே எட்டி 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 அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது கேட்டு அந்த ராஜாவோட காது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சான். பெருசாக வளர்ந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா, கழுதை காது பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு ராஜாவோட காது நல்லா பெருசாக கழுதை காது மாதிரி வளர்ந்துருச்சான். ஆனால் இந்த ராஜா அப்போது சின்ன வயசில் இருக்கும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ராஜாவாயிட்டாங்கன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறவங்கெல்லாம் கேலி பண்ணுவாங்க இல்லையா? அதனால் எப்போவுமே அவருடைய காதை அவர் ஃபுல்லாக டர்பன் வச்சு இல்லை ஏதாவது ராஜாவுடைய க்ரௌன் வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு மறைச்சி வச்சுட்டே இருப்பாராம். யாரும் அவருக்கு கழுத காது இருக்குங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பாக அவருடைய காதை மறைச்சி வச்சே வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஆனால் யாராக இருந்தாலும் சில நேரத்தில் அவங்களுடைய அது என்ன க்ரௌனையோ இல்லை அவங்க தலையில் கட்டியிருக்கிற அந்த டர்பனையோ எடுத்து தான் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி இவர் எப்போ எடுப்பார்னா, அவர் முடி வெட்டுறப்ப மட்டும் எடுப்பாராம். அப்போது ரொம்ப வருஷமாக இவருக்கு ஒரே ஒரு பார்பர் தான் முடி வெட்டிகிட்டு இருந்தாங்களாம். அந்த பார்பர் வாய் பேச முடியாத ஒரு ஆளாம். அதனால் அவர் யார்கிட்டையுமே இந்த மாதிரி ராஜாவுக்கு கழுத காது இருக்குதுன்னு இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. ஆனால் அந்த பார்பர் செத்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதிலாக அவங்களுடைய பையன் ராஜாவுக்கு முடி வெட்டுறதுக்காக வந்தாங்களாம். அப்போ ராஜா ரொம்ப கிளியராக சொன்னாங்களாம், இங்கே பாரு, எனக்கு கழுத காது இருக்குங்கிறது மட்டும் வெளியே யாருக்காவது தெரிஞ்சுது, நான் உன்னை கொன்னே போட்டுருவேன். நீ அதனால் இது ரகசியமாக வச்சுருக்கணும், யாருக்கும் இது தெரியக்கூடாது, இது உலக மகா ரகசியமாக நீ அதை பாதுகாக்கணும் அப்படின்னு ரொம்ப பயமுறுத்தி அந்த பார்பரை வேலைக்கு வச்சாராம். அதே மாதிரி பார்பரும் அவருக்கு ஒவ்வொரு நாளும் முடி வெட்டி கொடுத்து அழகாக வச்சுட்டு போயிடுவாராம். ராஜாவும் முடி வெட்டினதுக்கப்புறமா எப்பவும் போல் திருப்பி அவருடைய க்ரௌனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி நல்லா யாருக்குமே அவருக்கு கழுது காது இருக்குதுன்னு தெரியாத மாதிரி நல்லா நடந்துப்பாராம். ஆனால் இந்த பார்பருக்கு இப்போ புதுசாக வந்தார் இல்லையா, அந்த பார்பருக்கு இந்த ரகசியத்தை அடக்கி வைக்க முடியவே இல்லை. யார்கிட்டையாச்சும் சொல்லணும்னு அவருக்கு மண்டை வெடிச்சு போகிற மாதிரி இருந்ததோ, தலைவலியே எடுக்க ஆரம்பிச்சிருச்சான். இவருக்கு யார்கிட்டையும் சொல்லாமலும் இருக்க முடியல, சொன்னால் ராஜா கழுத்தை வெட்டிடுவாருன்னு பயம். அதனால் என்ன பண்ணாராம், ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளே போய் காட்டில் இருந்து ஒரு மரத்தை நோக்கி பார்த்து, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காதுன்னு நல்லா கத்தி சொன்னாராம். கத்தி சொல்லி அவர் ஃபுல்லாக அவருடைய மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு, அப்பாடா, நான் இப்போ என்னுடைய ரகசியத்தை யாரோ ஒருத்தருக்கு சொல்லிட்டேன், அது மரமாக போச்சு, நல்ல வேலை, இதனால் ராஜாவுக்கும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல, என்னுடைய மனசில் இருந்த பாரமும் போயிடுச்சுன்னு சொல்லி நிம்மதியாக வீட்டுக்கு கிளம்பிட்டாராம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அந்த வழியாக ஒரு விறகு வெட்டி வந்தானாம். விறகு வெட்டி இந்த மரத்தை பார்த்து, இந்த மரத்தை ஓ, இது நல்ல மரமாக இருக்கே, இதை நம்ம வெட்டி விற்கலாம் அப்படின்னு சொல்லி வெட்டி விற்றுட்டானாம். அதை வாங்கினவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மரத்துலேருந்து ஒரு மேளம் பண்ணாங்களாம், அதாவது ஒரு ட்ரம் பண்ணாங்களாம். அந்த தப்லா மாதிரி ஒரு ட்ரம் பண்ணி அதை விற்க வச்சுருந்தாங்களாம். அதை யார் வாங்குறாங்கன்னா, ராஜாவுடைய அரண்மனையில் பாட்டு பாடுற ஒரு குரூப்பு. அவங்க அந்த ட்ரம்மை வாங்கிட்டு போயிட்டு ராஜா முன்னாடி பாடி காட்டலாம் அப்படின்னு சொல்லி போனாங்களாம். அந்த நேரத்தில் அவையில் எல்லோரும் இருக்காங்க. அரண்மனையில் இவங்க பாடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த மேளத்தை கொட்டும் போதும் அதுலேருந்து நார்மல் சத்தத்துக்கு பதிலாக ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது அப்படின்னு சவுண்டு வந்துட்டே இருந்துச்சான். ராஜா, ஐயோ, யார் இது என்னோட காது கழுத காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கோவத்தோட சுற்றியும் முற்றியும் பார்க்குறாராம். எல்லாரும் அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்களாம். எங்கேருந்து இந்த சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மேளத்தை கொட்டும் போது திருப்பியும் அதே சவுண்டு வருதான், ராஜா காது கழுத காதுன்னு.
எல்லாரும் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்களாம். ராஜாவுக்கு வந்துதான் கோபம். இந்த மேளத்துலேருந்து தான் இந்த சத்தம் வருதா அப்படின்னு சொல்லி வந்த கோபத்தில் அந்த மேளத்தை அப்படியே சுக்கு நூறாக போட்டு உடச்சிட்டாராம். உடைச்சதில் என்ன ஆயிடுச்சு, உடைச்ச ஒவ்வொரு துண்டும் கீழே விழ 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 அது விழுற சத்தத்துலேருந்து ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காதுன்னு எல்லா சத்தமாக விழுந்துகிட்டே இருந்துச்சான். இந்த ஃபுல் அவையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ராஜா காது கழுத காதுன்னு மட்டும்தான் காதில் விழுந்துகிட்டே இருந்ததாம். இதை கேட்ட உடனே ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகி தலையை பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ அவருடைய க்ரௌனும் கீழே விழுந்துருச்சான். அப்போ எல்லாரும் அவருடைய காது கழுத காது அப்படிங்கிறத பார்த்துட்டாங்களாம். ஆனால் என்ன பண்ணுறது, அது ராஜாவாச்சு. ராஜாவை எதிர்த்து யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? ராஜா இவ்வளோ டென்ஷன் ஆகிறாரேன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அதை கண்டு காணாத மாதிரி போயிட்டாங்களாம். ஆனால் அந்த ஊர் ஃபுல்லாக, அந்த நாடு ஃபுல்லாக, அது என்ன அந்த நாட்டை தாண்டி உலகம் ஃபுல்லாக இந்த கதை பரவிடுச்சான். அதுக்கப்புறமா எல்லாரும் கேட்டால், ஆஹா அந்த ராஜாவா, கழுத காது உள்ள ராஜாவாங்கிற மாதிரி தான் கேட்பாங்களாம். என்ன பண்ணுறது, ராஜாவுக்கு சரி இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவரும் விட்டுட்டாராம். இதுதான் ராஜா காது கழுத காதுன்னு சொல்கிற கதை. ஸோ நம்ம என்ன தான் ஒரு ரகசியத்தை பொத்தி பொத்தி வச்சு அதை யாருக்கும் தெரியாமல் பாதுகாக்கணும்னு நினச்சாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அது வெளியே வந்துடும். அதனால் எப்போவுமே எந்த விஷயமா இருந்தாலும் அதை நேராக நம்ம டைரெக்டாக அதை ஃபேஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் நல்லது. அவ்வளோதான் இன்றைக்குள்ள கதை. குட் நைட்.